கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சாமி, குழந்தையே இல்லை சாமி. ஏண்டா குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியே எப்படா குழந்தை பிறக்கும்? ஏன்டா இங்கே வந்து என் உயிர் எடுக்கிற? போ போ. நல்லாரு சாமி பாப்பா சாமி. பார்வை ஏன் பத்திக்கிட்டே இருக்குது? ஏன் லேட்டு? நீ ஏன் கான்வெகேஷனுக்கு வரல? எனக்கு 1000 வேலை. என்ன 1000 வேலை? அவர் இப்ப மூக்கு இல்ல கருப்பு. அவர் எப்பவுமே கருப்பு தானே. அப்படி சொல்லாத, துண்ணு பூசுங்க. நீ உங்க அப்பா நல்லா பாத்துக்கிறு, நீ உங்க மகளை நல்லா பாத்துக்கிறு. நீங்க உங்க உடம்ப பாத்துங்க, உங்க கையால பிரசாதம் கொடுங்க. இந்தா நல்லாரு நல்லாரு நல்லாரு. சித்தப்பா அப்பா அங்க பின்னாடி தான் இருக்காரு. நீ எங்கே போயிருந்தப்பா? இந்த எல்லை கொண்டு அப்பாட கொடுப்பா. அப்பா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்தோடு இருப்ப, இந்த இளநியாவது குடி. விரதம் இருந்தால் தானப்பா சாமி வரும். என்ன இன்ஜினியரிங் மேடம், என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க ஐடி ஆஃபீஸர். ஜாப்க்கு போல லீவா? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பயங்கர ஒர்க் பிஸி. நாளைக்கே சென்னை கிளம்பணும். ஏய், எனக்கும் ஏதாச்சும் ஜாப் இருந்தால் சொல்லலாம்ல. படித்தா சிவில் இன்ஜினியர் தானே ஒத்த கால நிற்ப. இப்போ நான் ஐடி ஃபீல்டுக்கு வரேன்ற. வீட்லயே எத்தனை நாள் தான் வெட்டியாக உட்காந்துருக்கிறது? நானும் வேலைக்கு போனா தானே சங்கராக்கும் பெருமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு ரெஸ்யூம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடு. நான் நாளைக்கு அச்சாட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேன். ஓகேவா? என்ன மேடம் திடீர்னு மாப்பிள்ளை வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, தம்பி வேலை பார்க்குற கம்பெனியில் மருமகளுக்கு ஒரு வேலைக்கு சொல்லியிருக்கானா, அது என்னன்னு சொல்லு. ஆமாம் மாமா, எங்கள் கம்பெனியில் திவ்யாவுக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது. அச்சாட்ட நான் பேசிட்டேன், இன்னைக்கே வர சொல்லிட்டாங்க. இன்னைக்கே வா. ஏமா நீ படித்த படிப்புக்கு இந்த வேலைக்கு சரியா வருமா? எனக்கு ஓகே தான் சங்கரா, பார்த்துக்கலாம். ஐயா பாப்பா இன்ஜினியரிங் படிச்சிருக்கு. ஆமா, அவன் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சொல்கிறான். ஆமா, அது சரியா வருமானு யோசிக்கிறிய? பாப்பா படித்த படிப்பு உண்டான வேலை அப்புறமா கிடைக்கிட்டான். இப்போ எந்த வேலை கிடைக்குதோ அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி போகிறது தானே புத்திசாலித்தனம். நீ என்ன சொல்ற? சரி சங்கரா, நான் போறேன். அதான் பிள்ளைய சரி நினைச்சா நீங்க பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி ரெடியா இருங்க. பிள்ளைங்களோட நம்மளும் மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துடும். நீ வாப்பா. அப்படியா? ஆமாம்மா, அப்படிதான். போயிட்டு வாங்க. Tell about yourself. Sir, I'm Divya from Madurai and I've completed my civil, sir. And I really want to work in IT company. I like your positive attitude. Thank you. You are appointed. Thank you so much, sir. அம்மா திவ்யா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோமா. ஐஸ் வாட்டர் குடிக்காத, சளி பிடிச்சிக்கிறோம். சுடுதண்ணியா குடி. வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடு. மறக்காம செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளி. சீக்காத்தூள் இருக்கு, அதை தேய்ச்சி குளி. கண்ட ஷாம்பு குளிச்சிங்கன்னா உன் மண்டை மச்சா மண்டை மேல ஆயிருமா? நான்லாம் இருந்துப்பேன் சங்கரா. நான் சின்ன குழந்தையா என்ன? எனக்கு என்னைக்குமே நீ சின்ன குழந்தை தானம்மா. மாப்பிள்ள, நான் வேணா கடைக்கு போய் ஒரு நைட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அதை மாட்டிக்கிட்டு பாப்பாவோட ஹாஸ்டலுக்கு போயிருங்க. சங்கர் நாராயணங்கிற பேரை சங்கரின்னு மாத்திக்கிறீங்க. கூப்பிடுறாங்க, போமா. சங்கரா கூப்பிடுறாங்க. சங்கரா சரி ஓகேமா, உடம்பு பார்த்துக்குமா. இந்த 10 வச்சுக்கோ. பொட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிடாத. மறந்துடாதம்மா சொல்லலாம். ஹே, உங்க அப்பாவே ஹாப்பியா தான் போறாரு, நீ ஏன்டி ஃபீல் பண்ற? உனக்கு பார்க்க அப்படிதான் தெரியும். நீ அந்த சைட் போய் பாரு, அது எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோன்னு எனக்கு தான் தெரியும். என்ன மாப்பிள்ள இது பச்சை பிள்ளையாட்டம்? அதெல்லாம் பத்திரமா இருந்துக்கிறேன். நீங்க வாங்க வாங்க வாங்கன்றல்ல. இந்த பாரு செண்பகம், முந்தி மாதிரி பாட்டு பாடி பால் கறக்க முடியாது. ஜென்ரேஷன் மாறி போச்சு. இதுக்குன்னு ஒரு மிஷின் வந்திருக்கு, அதை மாட்டி விடுறேன். நீ ஏன் கறந்துக்க. இந்த புள்ள நிறையா தின்னு அப்பதான் பால் நிறையா வரும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பாட்டு பாடி பால் கறந்தாலும் அந்த காலம். இப்பெல்லாம் பாலை கறக்கும்னாலே போராட வேண்டி இருக்குல்ல. ஆமா, ஒரு பெரிய புருஸ்லி போராடி குங்குமம் போட போற வேலையை போடுற வெண்ண மாப்பிள்ள. நீங்க பாட்டு பாடினேன்டா, எப்படிப்பட்ட மாடு கறக்கும், எப்போ வேணாலும் கறக்கும். பால் என்ன காப்பியாவது கறக்கும். நீங்க பாடுங்க மச்சான். ஆசைப்பட்டீங்கல்ல, பாடிடுறேன். இப்ப பாருங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சுந்தனமே சங்கரா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? என் மனமேனு பாடினோடனே உங்க மவ வந்துருச்சு. அதானே, வேலையை விட்டுட்டியா? ரொம்ப சந்தோஷமா. அடடே, உலகத்திலேயே பொண்ணு வேலையை விட்டுட்டு வரணும்னு சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீங்க தான் மாப்பிள்ள. இல்ல சங்கரா, வீக்கெண்ட் லீவு. உன் நினைப்பாவே இருந்துச்சு, வந்துட்டேன். மாமா, உங்க பொண்ணை பத்திரமா உங்கள்ட்ட வந்து விட்டுட்டேன். இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். வாங்க போலாம். நான் மாப்பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன். அட வாங்கப்பா போலாம். ஐயா விட மாட்டான், நான் போயிட்டு சரி மச்சான். சரி சரி செண்பகம், நீ சாப்பிடு.
சென்னையில் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கில் சொரணை எல்லாம் போச்சு. உன் கை பக்குவமே தனிப்பா. நான் வேணா ஒன்று பண்ணுறேண்ணே. உங்கள்கிட்ட நானும் சென்னைக்கு வந்து உனக்கு சமைச்சு போடவா? அப்போ தோப்பு தரவா யார் பார்க்குறது? ஏடா திடீர்னு குரலை மாற்றி பேசுகிற? அப்பா மாமா வந்துருக்காருப்பா. அண்ணா வாங்க வாங்க மாப்பிள்ள. என்ன மச்சான் சாப்பாடு பழமா இருக்கு. திவ்யா குழம்பு கொடுமா. இதை சாப்பிட்டு பாருங்க. மச்சான் வச்ச குழம்பு ஒதுக்கி தள்ளுங்க. மீன் குழம்பு யார் மாமா சமைச்சாங்க? வேற யாரு? மாப்பிள்ள தான். நான் மீன் குழம்பு வச்சா மீனே சாப்பிடாது. இது என் மக வச்ச குழம்பு. வரப்ப சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டுப்பா. அட பாவி, இப்போதான் என் கைப்பக்கம் வரே வராதுன்ற. இப்போ ஒரே நிமிஷத்துல மருமக கொண்டாந்து கொடுத்த குழம்பு செம டேஸ்ட்ன்ற. எப்படி மாற்ற மாற்றலாம் மாப்பிள்ள? சுச்சுவேஷன். சென்னையில் என் பொண்ணு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்யுது. ஆமாம். உங்கள் பையனும் 4-5 பசங்களோட பேச்சலராக இருந்து வேலை செய்கிறாப்புல. அதுவும் ஆமாம். நான் என்ன நினைக்கிறேன், 2 பேரும் ஒன்றை தங்க வச்சேன்னா எனக்கு புரியலையே. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க சம்பந்தம் பேச வந்திருக்கேன். புரியுதா? மாப்பிள்ள உங்களுக்கு சம்மந்தம் தானே?